வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகித்தமிழ சேனலில் பார்க்குறது என்னென்னா சூப்பரான ஒரு கிட்ஸ்க்குரிய ஹெல்த் ட்ரிங்க். ஹெட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்களும் குடிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து முக்கியமாக பெண்கள் ரொம்ப அவசியமாக சாப்பிட வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சொல்லலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் கலந்துருக்கு, அதனால் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையாக நம்மளுடைய வாகித்தமிழ சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அவன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனலில் டெய்லி 6 o'clock மார்னிங் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வருது. குட்டி குட்டி சமையல் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மதியம் 2 மணிக்கு மெயின் வீடியோ வரும். சரி வாங்க எப்படி இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கிட்ஸுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்க அப்படின்னாவே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக என்ன சாப்பிடுவாங்கன்னா பிஸ்கெட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாதாம், முந்திரி இந்த விஷயங்கள் எல்லாமே சாப்பிடவே மாட்டாங்க. சரி இது எப்படி தான் கொடுக்கறது, ஒருவேளை ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலான்னா அதையும் சரியாக சாப்பிட்டு வர மாட்டாங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்காக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இந்த பாதாம் வந்து ஊற வச்சிடலாம். அப்படி உங்களால் ஊற வைக்க முடியல அப்படின்னா மார்னிங் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு 5 பாதாம் வேணுமா 10 பாதாம் நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிடும்போது விட்டமின் இ இருக்குது, நார் சத்துலாம் நிறைய இருக்குங்க. எலும்புலாம் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஊற வச்ச பாதாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். புற்றுநோய், அதாவது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாதாம் வந்து உடலில் வந்து நம்மளுடைய ஆக்சிஜனோட லெவலை வந்து அதிகரிக்க செய்யும். இன்னொன்று ரத்தத்தோட, அதாவது ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே, அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பாதாம் பருப்பை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த ஊற வைத்த பாதாம் வந்து எடுத்துக்கங்க. அது கூடயே முந்திரி எடுத்துக்கலாம். அந்த முந்திரி பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே வேண்டாம். முந்திரிலையும் பார்த்திங்கன்னா புரத சத்து இருக்குது. அது வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால் இந்த முந்திரி எடுத்துக்கங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு. ஸோ பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது உள்ளுக்கு நிறைய இரும்பு சத்தை தரக்கூடியது. இந்த பேரிச்சம்பழம்லாம் தனியாக கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த 3 பொருள் நம்மளுக்கு அத்தியாவசியமான தேவை. அது மட்டும் கிடையாதுங்க, மில்க் வேணும். ஸோ மில்க் அப்படிங்கிறது பாலில் உங்களுக்கு கால்சியம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கங்க. 10 பாதாம், அதுக்கப்புறம் 5 to 6 முந்திரி போட்டுக்கலாம். இதில் பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு 3 வீதமாக 2 குழந்தைங்கள்னா 6 பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பேரிச்சம்பழத்தில் உங்களுக்கு ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே சேர்த்து தேவையில்லை, அதாவது சர்க்கரை சேர்த்து தேவையில்லை. ஒருவேளை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிருங்க. பாதாம் ஊறிட்டனால உங்களுக்கு நல்லா அரைப்பட்டுரும். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு அது கூடயே கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேவையான காய்ச்சி பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய 2 டம்ளர் பாலையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு ஷேக் மாதிரி பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே சூடு பண்ணி குடிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் மைல்டான கூல்லையும் குடிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா சேராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வந்து வெறுமனாவே நீங்கள் குடிக்கலாம். 3 in 1 அப்படின்னு சொல்லலாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக குடிக்கலாம், இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாட் ட்ரிங்காக குடிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, அதாவது அடுத்து குல்ஃபியாக நீங்கள் ரெடி பண்ணி கூட இதை சாப்பிட்லாம். ஸோ அப்படியே டம்ளரில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், குல்ஃபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாதாம் குல்ஃபி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்து ரிலேட்டடான திங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகித்தமிழ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.